ஸோ இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. இப்போ நான் அந்த சைடு காமிச்சேன்ல, அந்த சைட்லேருந்து ஒரு வழி வரும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து பேக் எண்ட் பேச்சுலர் தனி வந்து ஃபேமிலி தனி உங்களுக்கு தி சைட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபேமிலி, சைட் இஸ் ஒன்லி ஃபார் பேச்சுலர். ஓ 2 இதுவா? நாட் அலௌட் இன் ஹவுஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், கல்யாணம் பண்ணிக்காம வந்துடாதீங்க. அன்மேரிட் நாட் அலௌடு. அந்த சைடு ஃபுல்லாக பேச்சுலர்ஸ். நாங்கள் இந்த ஏரியாலாம் இது வந்து ஃபேமிலிக்கான அகாமடேஷன் ஃபுல்லாக ஃபேமிலி ஒன்லி. ரைட் அட்ரஸ் இருந்தால் அலோடு. சரி ஓகே நைஸ். வாங்க, நான் கீழே கடை ரெசார்ட்டோட அட்ரஸ்லாம் கொடுத்துறோம். FF Vlogs. FF Vlogs. FF Vlog. VLOGS. Nice solutions are we should come the finish one. ஐயோ நாங்க இல்ல, அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நாங்க இல்ல, நான் சரி கிளம்புறோம் போயிட்டு இருக்க டைம்ல அப்படியே இருந்துருவோம். ரெஸ்ட்ரிக்ட் வெரி ஓகே தேங்க்ஸ். ஃப்ரீ அகாமடேஷன். சரி ஓகே தேங்க்ஸ். அப்போ அடுத்த தடவை கொல்லிக்கு வந்தால் ஃப்ரீ ரூம்ஸ் ஃபார் அஸ். இது முன்னாடி யூடியூபர் சொல்லியிருந்தா வந்துடும். இப்போ பரவாயில்ல, நம்ம ஃப்ரீயாக தங்க போகிறது இல்லை, எல்லாத்துலேயும் பே தான் பண்ண போகிறோம். ஆனால் நல்லா இருக்கு இடமும். ஆனால் ஃபேமிலிக்கு தனி, ஃபேமிலிக்கு தனி, தனி. அவரும் ஆனால் நல்லா பேசினார். கப்புள்ஸு, அதாவது அவர் கப்புள்ஸ்னா நான் அதனால தான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, பண்ணாமல் எவனா எதனா சேட்டப் பண்ணணும்னா இங்கே நாட் அலோட். இந்த கான்டாக்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. நாங்கள் வந்து இந்த நம்பர் பார்த்து தான் அவர் ஃபோன் அடித்து, ரொம்ப நல்ல மனுஷன். நாங்கள் ஃபஸ்ட்டு ரூமே வானான்ட்டு போயிட்டோம். அப்புறமேட்டு அவர் என்னன்னா, நீங்கள் வந்தோடனே ஏன் கம்ப்ளைண்ட் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் வேறு ரூம் கொடுத்துருப்பேன் சொன்னார். அடுத்த தடவை நாங்கள் இங்கே தான் வர போகிறோம், ஏன்னா எங்களுக்கு ஃப்ரீ. அவர் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஓனர்கிட்ட சொல்லி ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படியே பண்ணியிருந்தாலும் நாங்கள் காசு கொடுத்துருப்போம் எங்களுக்கு. ஆனால் ஃப்ரீன்ற, ஏன்னா நம்ம தானே தங்குறோம். அது அடுத்த தடவை வரும்போது ஃப்ரீ எடுத்துக்கலாம். தெரிஞ்சுட்டா முன்னாடியே சொல்லியிருந்தா வட போச்சு. சரி, நாங்கள் எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து அன்பிளான்டாக சரி ஓகே போகலாம். அவர் இப்போ தான் நாங்கள் மைக்கை தூக்கி சுற்றி கேமராவே பார்க்குறாரு. இதே நாங்கள் நேற்று பண்ணியிருந்தோம்னா தூக்கி அப்படியே காசு கொடுத்துருப்போம். சரி ஓகே, அந்த நாய்ஸஸ் எது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்படும். அந்த மாதிரி தான்.